கல்யாணம் ஆகி கண்ட்ரோல் வந்தா இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் வர்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். பாத்தீங்களா, 2 கண்ட்ரோல் இங்கதான் இருக்குது. ஹலோ, உங்கள் அன்பு நண்பன் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு வந்திருக்கும் போது 2 பேரும் எல்லாருமே லவர்ஸா சுத்திட்டு இருக்காங்க. நம்மள மாரி நம்மள மாரி சையா யாரா மாட்டோம் அப்படின்னு பார்த்தா 2 இளைஞர்கள் மாட்டிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஜேர்னியை பத்தி தான் நான் பேச போறேன், கேட்கவும் போறேன். ஏன்னா என்ன கேட்டாங்கன்னா, நான் எத்தனை வருஷம் உயிர் வேணும்னா எனக்கே தெரியலன்னு தான் சொல்லுவேன். அது அண்ணன் ஒரு விஷயம் சொல்றாரு, அந்த விஷயத்த நீங்களே கேளுங்க. ஆனா லைஃப்ல எது வரைக்கும் உயிர் வாழணும், எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல, இந்த ஏஜ்னு. அதுல எந்த ஏஜ் வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க? 40 to 50 வரைக்கும் வாழலாம். அதுக்கு மேல போதும், அதுக்கு மேல வயசாயிடும்ண்ணா நம்மளுக்கு வந்து. அதுக்கப்புறம் நம்ம 50 வயசுலலாம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து, அந்த குழந்தை வந்து கல்யாணம் ஆகி பேரம் பேத்தி எடுத்துருவாங்க. இன்னும் நம்ம வயிச்சு அதுக்கு நகைக சேர்த்து வச்சு அவ்வளவுதான் கீஞ்சிரும். கிருஷ்ணகிரி 45 வயசு 50 வயசு போதும்ண்ணா. இப்பதானே என்ஜாய் எல்லாம் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாதுல்ல. வீட்லயே உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்றாரு. லைஃப்ல அப்படி சொல்லல, லைஃப்ல வந்து 50க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பசங்க அவங்கள கவனிப்பாங்கன்னு தான் சொல்ல வருது. நீங்க தப்பா எதுவும் நோட் பண்றாதீங்க, எல்லாரையும் நாஸ்தி பண்றோம் நோட் பண்றாங்களா இல்லையோ, நீங்களே ஏத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. லைஃப்ல நம்ம நாளைக்கே போனாலும் சந்தோஷம் தான். அது எப்படி வேணா போட்டுக்குவாங்க. இருக்கிற பிரஷர்ல நாளைக்கே சேர்த்தாலும் சந்தோஷம் தான், எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா போய் சேரலாம். ஏன்னா இந்த கொலவெறி உங்களுக்கு வேற ஒண்ணும் வழி இல்ல. லைஃப்ல நிறைய சாதிக்கணும், நிறைய லைஃப்ல என்ஜாய் பண்ணணும். எவ்வளவு கனவுல இருந்து எல்லாத்தையும் அப்படியே மண்ணோட மூதி அப்படியே இந்த கடல்ல இப்படியே மறைச்சிடலாம். அவ்வளவுதான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். 2 விதமா சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள தள்ளிட்டீங்க, என்ன காரணம்? காலம் தான் மாறுது, நமக்கு காலம் மாறுது, வேற ஒண்ணும் சொல்ல முடியல, அவ்வளவுதான். இப்போ பேச்சுலர் லைஃப் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல, எல்லாருக்கும். எனக்கும் இருக்கும், இவருக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இப்போ மேரேஜ் ஆன பிறகு இப்படி இருக்கும். அண்ணா எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பேர் ப்ரோ? பேர் மணிகண்டன். பேர் மணிகண்டன்? மணிகண்டன். ஓகே. உங்க பேர்? முத்துக்குமார். என்ன ஜாப் பண்றீங்க? நம்ம டிரைவர் தான். டிரைவர். ஓகேண்ணா. மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, அப்புறம் மேரேஜ் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்குது? சிலராக இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸும் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஜாலியா போயிட்டு இருந்தது. ஓகே, அது ஒரு நல்ல மூமெண்ட், நல்ல ஜாலியா ஒரு மூமெண்ட். என்னன்னா டைமிங் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க வீட்டுல, எல்லாமே பையன் வந்துட்டானாப்பா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு ஜாலியா. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு சொல்லிக்க மாட்டோம். மச்சான் அது வரண்டா, ஒரு 10 நிமிஷம் அது வரண்டா, அப்படியே உடனே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வெளியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிரிக்கெட் விளையாடுறது, படம் பார்க்கறதுக்கு எல்லாம். இப்போ மேரேஜ் ஆகிட்ட பிறகு எப்படி இருக்கு அந்த என்ன சிரிக்கிறீங்க? மூமெண்ட் எப்படி இருந்தது? மூமெண்ட் மாதிரி தான் இருக்கு. சொல்லலாம். எல்லாமே அவங்கள கேட்டு தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கு. ஓ, ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து அப்பா அம்மா கிட்ட கேட்காம போனது, இப்போ மேரேஜ் ஆயிட்ட பிறகு கூட இருந்தது வேற. ஓகே, வைஃப்னு வந்த பிறகு அப்புறம் நம்ம அவங்கள கேட்டு தான் பண்ற மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயம். இப்போ ஆபீஸ் போனாலும் சரி, லீவ் எடுத்தாலும் சரி, வெளியே எங்கன்னா போகணும் சரி, சொல்லிட்டு போகணும். எதனா ஒரு கண்டிஷன். என்னன்னா ஃப்ரீ லைஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா மேரேஜுக்கு? என் வைஃப் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் சொல்ல முடியாது. இப்போ ஃபர்ஸ்ட்டை விட உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல, இது ஒரு ஃபீல் இருக்குப்பா, பசங்களோட பேச முடியல, பசங்களோட இப்பவும் திரும்பவும் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. பேச முடியும், என்னன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்க. ஓகே, ஜாலியா ஒரு மூமெண்ட் கிடைக்கல, அவ்வளவுதான். மற்றபடி ஃபேமிலி ஆயிடுச்சுல, அதனால ஃப்ரெண்ட்ஸும் கூட ஃப்ரீயா இருக்க முடியல. சில நேரத்துல அதை பத்தி திங்க் பண்ணிருக்கீங்களா? நடா இது வெறுப்பா இருக்குது மேரேஜ் ஆயிட்ட பிறகு அப்படின்னு ஒரு சில நேரத்துல வெறுப்புகள். நிறைய டைம் வந்து பைக் எடுத்துட்டு கேரளா, கொடைக்கானல் அப்படி போய் பைக்லயே போயிருக்கேன். எப்படி போர் அடிக்கும் போதெல்லாம் அப்படி போயிடுவீங்களா? ஃபேமிலியில சண்டை வந்தாலே அப்படி சண்டை வந்தாலே பார்த்து எல்லா தலை வந்து வேற ரூட், எல்லாருக்கும் போர் அடிக்கும் போது சண்டை வந்தாலே கிளம்பிடுவான். டென்ஷன் ஆனாலே கிளம்பிடுவோம். டென்ஷன் ஆனாலே. எந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கீங்க? திங்க் பண்ணி போயிருக்கீங்க? எந்த மாதிரி பிரச்சனைகள்ல போயிருக்கீங்க? ஒய்ஃப் கூட சின்ன சின்ன பிரச்சனை, வீட்டுல ஃபேமிலியில ரொம்ப என்ன பிரச்சனை வந்து அப்போ போயிடுறது. நமக்கே ஒரு ப்ரெஷர் ஆகல ஒர்க் டைம்ல, அந்த டைம்ல கிளம்பிடும். அப்படிதான். ஓகே, உங்களுக்கு ஜர்னி எப்படின்னா இருக்கு? நீ மேரேஜ் ஆயிட்டீங்க? மேரேஜ் ஆகல, இப்பதான் 23ஆவது எனக்கு வயசு. அதுக்குள்ள இவ்வளவு சோகமா இவ்வளவு கஷ்டத்துல லவ் அவ்வளவு லவ் சூப்பர். அதெல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கும்மி வச்சிடாதீங்கடா. நீங்க நல்லாதான் போயிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லாதான் போயிட்டு இருக்கு. 3 months அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
சரி, ஓகே. உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? இப்போ ஜாலியா பசங்க கூட என்ஜாய் பண்ணும்போது இப்போ இருக்கிற இல்லைண்ணா அவர் சொன்னதோட எனக்கு வந்து தலைகீழாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிரச்சனை பசங்க கூட சேர்ந்து எதனா ஒரு பிரச்சனை உடனே நைட்டு 12 மணிக்கெலாம் இருந்து போயிடுவேன். எல்லா பிரச்சனைக்கும் போயிட்டு முன்னாடியே போய் மூக்கு நுழைச்சிருவேன். ஓகே. ஸ்டேஷன் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன் வீட்டு பேச்சு கேட்காம. இப்போ லவ் பண்ணக்கப்புறம் அவங்க போடுற ரூல்ஸுக்கே நம்ம கட்டுப்பட்டு வீட்டில் கேட்கறத கட்டுப்பட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்டோட என்னன்னா நீங்க வந்து எதிர்பார்த்தது ஒரு லைஃப் ஒன்று இருக்கும்ல, நம்ம வருங்காலத்து ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, நம்மள கவனிச்சுப்பாங்களா, இதுக்கப்புறம் திருத்துவாங்களா, திருந்திருவோமா அப்படின்னு ஒரு சில நேரத்துல திங்க் பண்ணிருக்கீங்களா? இப்போ வர லவ்வே வந்து எனக்கு தெரியாது நான் கடைசி வரைக்கும் வருவாங்களான்ட்டு. இதான் உண்மை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்கள லவ் பண்ணேன். அவங்க வந்து ஃபுல்லாக என்னை வந்து ஏமாத்திட்டாங்க. சூசைட்லாம் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தவங்க இப்போ லவ் பண்ணுறேன். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு 3 மந்த்தாக தான் போகுது. அவங்க ஃபேமிலியிலலாம் ஓகே. அவங்க ஃபேமிலியில் ஒத்துக்கினாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் தான் அவங்க ஃபேமிலி. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணா எனக்கு தெரிஞ்சவர். சரி. அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனாரு. நல்லா தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க அமைஞ்சிருப்பாங்க. அவங்கள விட இவங்கள கொஞ்சம் டிஃபரெண்டான ஆங்கிள் நீங்க பாத்துருப்பீங்கல்ல, உங்களுக்கே தெரியும். டிஃப்ரெண்டானா மார்னிங்ல சாடாம வந்தா கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வர ரூட்ல தான் நான் ஒர்க் பண்றேன் ஒரு கம்பெனில, டிவிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன்னா மார்னிங்ல வரும்போது எனக்கு சாப்பாடு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. சாப்பிடலான்னு சொன்னா உடனே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொல்லாம கொள்ளாம கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்கிட்ட கத்துவாங்க பயமா பூச்சி. இப்போ நான் இங்க பீச்சு வந்துக்கிறேன்னு விஷயம் தெரியலடா, போன் வழி எப்படி கேட்பாங்களே எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஓகே தான், கரெக்டாக பார்த்துப்பாங்க நம்மள வந்து. நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டோட கரெக்டாக இவன் இப்படிலாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃபேமிலிக்கு அப்படின்னு அவங்க கரெக்டாக எனக்கு லெவல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோசமாக இருந்தேன், அவங்க இருக்கும் போது தான் கரெக்டாக இருக்கேன். நான் கல்யாணம் ஆகி கண்ட்ரோல் வந்தேன், இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ட்ரோல் வர்றாரு, அவ்வளோதான் வித்தியாசம். பாத்தீங்களா, 2 கண்ட்ரோல் இங்க தான் இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஆடிட்டேன், இப்போதான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன். ஓகேண்ணா. லவ் ஃபெயிலியர் அவங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லணும், லவ் சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா நீங்க என்ன மாதிரி மெசேஜ் ரெண்டுத்துக்கும் சொல்லுவீங்க? நீங்கள் எந்த விஷயத்தையும் வந்து அவங்ககிட்ட வந்து மறைச்சிடாதீங்க. அது நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்களோ கரெக்டாக பண்ணுறீங்களோ அதை அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. தப்போ ரைட்டோ மறந்தோம் மன்னிச்சோன்னு விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு ஒரு நாள் மறைச்சிட்டு அவங்க நாளைக்கு அதை வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. வந்து என்னடா நம்ம எல்லாமே வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கோமே, நம்மகிட்ட நிறைய விஷயத்த மறைச்சிட்டாங்களேன்ட்டு. அந்த விஷயத்தால தான் நிறைய பேர் இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணுறது, குடிச்சிட்டு எங்கன்னா படுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. அதெல்லாம் தப்பு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே பேசி அதை வந்து சண்டையை வந்து அப்பயே சால்வ் பண்ணிக்கோங்க. 3வது மனுஷங்களை வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அது வந்து தேவையில்லாத டாபிக் போகும். அதில் வந்து எதனா ஒரு அன்பு அவங்க மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஜேர்னிலேயே லைஃப்லயே வராத ஒரு அன்பு உங்க ஒய்ஃப் கிட்ட கிடைச்சிருக்குன்னா அந்த அன்பு எந்த அன்பு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும்? இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே காசுலாம் சம்பாதிச்சு சேர்த்துலாம் வைக்கலண்ணா. இது வரைக்கும் 23 வயசு ஆயிடுச்சு. இது வரைக்கும் ₹1 கூட எனக்கு நான் சேர்த்து வைக்கல. பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாது. வெளியே சொல்ல அசிங்கம். பேங்க் அக்கௌண்ட்டு கூட என்கிட்ட வந்து கிடையாது. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். மாதமான காசு வந்து சேவிங் பண்ணோம். நகைச்சீட்டுலாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் 2 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு நானும். அவங்க வீட்டிலாம் ஓகே பண்ணிட்டாங்க, சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த விஷயம்லாம் சேவிங் பண்ணுற விஷயத்தில் அவங்ககிட்ட கற்றுக்கினேன். அனாவசிய செலவு பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. செம்ம மூமெண்ட்ல அழகா பேசுனீங்க 2 பேரும். நீங்க எங்களை வச்சு செய்யாம இருந்தா சரி. ஓகேண்ணா, மீண்டும் அழகா உணர்வு இதே கடல் ஓரத்த பீச்ல வந்து பார்த்து பின்னாடி அதெல்லாம் கவர் பண்ணிட்டா எல்லாம் எடி பள்ளி அதெல்லாம் இது பள்ளி பார்த்து செய்யுங்க. கோத்து விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதா போட்டா போதும், எங்களை போட்டுறாதீங்கன்னு தான் சொல்றாரு. தேங்க்யூ காஸ். இப்போ வந்து லவ் பண்றதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்தது, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி லைஃப் இருந்தது, தனித்தனியா அழகா சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே தனித்தனியா எடுக்கல, 2 பேருமே ஒரே சேனல் தான் எடுத்துருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நல்லா இருந்தா மெசேஜ் 2 பேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா நீங்க திருந்த பாருங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். மீண்டும் உங்களுடைய பிளாக்கி அழகா உணர்வுடைய சந்திக்கும் வரை குட் பை, டேக் கேர்.